டெல்லி செங்கோட்டைக்கு பக்கத்தில் கார் வெடிகுண்டு தாக்குதல். சரிங்களா? இதை பாஜக கவர்மெண்ட்டு கார் வெடிகுண்டு தான் அப்படின்னு சொல்லிடுச்சு, வெடிகுண்டு தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த கோயம்புத்தூரில் நடந்தது இல்லையா, அதே போல தான் டெல்லியிலேயும் நடந்திருக்கு. ஆனால் இந்த திமுக அரசு கோயம்புத்தூரில் நடந்ததை சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு சொன்னிச்சு. ஆனால் பாஜக அப்பவும் கோயம்புத்தூரில் நடந்ததையும் அப்போ இருந்த பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இது குண்டு வெடிப்பு தான் அப்படின்னு சொன்னார். அதே போல் இப்போ டெல்லியில் நடந்ததும் குண்டு வெடிப்பு தான் அப்படின்னு பாஜக சொல்லுது. இதை செஞ்சவன் யார்? கந்தசாமியா, இல்லை குப்புசாமியா, சுப்பிரமணியனா, இல்லை வேற யார்? உமர் முகமது அப்படின்றவன் இந்த வேலையை செஞ்சுருக்கான். அவன் டாக்டராக வேற. இதை விட இன்னொன்று கேட்டிங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி குஜராத்தில் ஒரு 3 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம உளவுத்துறை அதிகாரிகள். சரிங்களா? எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க? இந்த மாதிரி தாக்குதலை நாடு முழுவதும் பல இடங்களில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்க. இதை உளவுத்துறை அதிகாரிகள் கண்டறிஞ்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா 3000 கிலோ வெடிமருந்துகளை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. பறிமுதல் செஞ்சு அங்கேயும் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம உளவுத்துறை அதிகாரிகள். இதெல்லாம் பண்ணியும் இதையெல்லாம் மீறியும் டெல்லியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஒருவேளை உளவுத்துறை அதிகாரிகள் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா இன்னும் நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்கும். இதில் இவனுங்களாம் டாக்டர்ஸ் வேற. டாக்டர் படிப்புக்கு உண்டான மரியாதை கெடுத்துட்டானுங்க. டாக்டரா டெரரிஸ்டானே தெரியாமல் போயிடுச்சு. அதாவது இன்னொரு முயற்சி நடந்திருக்கு. இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, அதாவது கோவிலில் இருக்கக்கூடிய பிரசாதங்களில் விஷம் இருந்த கலந்து கொடுப்பதற்கு ஒரு முயற்சி நடந்திருக்குது. அந்த விஷயமும் இவனுங்க பண்ணியிருக்கானுங்க. அதுக்குண்டான முயற்சியும் பண்ணியிருக்கானுங்க இவனுங்க. ஆனால் இதையெல்லாம் மீறியும் டெல்லியில் அந்த சம்பவம் நடந்திருக்கு. 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. நான் டெல்லியிலே பேசினேன். 10 பேர் இறந்துருக்காங்க.